காட். ஹல்லேலூயா. தேவஜனமே, மாறாத இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுமா. உங்களுக்குள்ளாய் கர்த்தருடைய சமாதானம் நிலைத்து நிற்பதாக. நீங்க சுகமா இருப்பீங்க என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆமென். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனை. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறார், உங்களை தொட போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா நீங்க இருக்கிற இடங்களில இந்த வீடியோ நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்க மத்தியில கடந்து வருவார். பிரியமானவர்களே, ஆமென் என்று சொல்லுமா. ஏமேன். வாருங்கள் பிரியமானவர்களை, தொடர்ந்து ஒரு வசனம் வாசித்து நாம் துதி வேலைக்குள்ளே கடந்து செல்வோம். 62ஆம் சங்கீதம் வசனம் 1 2. Psalms 62 verse 1 and 2. 62ஆம் சங்கீதம் வசனம் 1 2. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் என்று சொல்லுமா. அவரே நம்முடைய ரட்சிப்பு. ஏமான். அவரால் நமக்கு ரட்சிப்பு வரும். நம்முடைய கன்மலையும் அவரே. ஏமான். அவர் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலமான தகப்பனாய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுமா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் துதி வேலைக்குள்ள கடந்து செல்வோம். ஏமான். நம்முடைய உள்ளங்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்போம். ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளதாய் காணப்படுகிறது. ஏமான். அவர் நமக்கு சகாயம் செய்கிறவர். அவருடைய கரம் நமத்தில எப்பொழுதும் அதிகமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென். அவரை நம்பி இருக்கிறபடியினால நம்ம அசைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நித்தமாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய கட்டுகளை நீக்கிற தேவன், நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் சுத்த கிருபையாக இருக்கிறது. நீரே எங்களுடைய ரட்சிப்பாக இருக்கிறேன். எங்கள் அப்பா, நாங்கள் நம்பும் கண்மலையாக இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மாலே எங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. நாங்கள் அதிகமாய் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேளையில கூட உம்முடைய நாமத்துக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி வாழ்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு முன்பதாக எங்கள் உள்ளங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் ஆண்டவர் உயர்த்தப்பட வேண்டும். ஓவே, நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டமா எங்களை வழி நடத்துகிறவரே, இம்மட்டமா எங்கள் கூட இருந்தவரே, கர்த்தாவே, நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த 9 மாதம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, ஐயா, இந்த 10வது மாதத்துக்குள்ள நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஐயா, ஓ தகப்பனே, உங்களுடைய நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரும்படிக்கு நாங்கள் முழு உள்ளத்தோடு எங்களை தாழ்த்தி ஒப்பு கட்டுகிறோம். இந்த துதி வேளையில பத்தில் இடைப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தையோடு கூட பேசுவீராக. உள்ளங்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்தமுள்ளவனாக எங்களை மாற்றி நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம். கர்த்தர், நீ பெரிய காரியங்களை செய்வீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம். ஆவியானவரே, ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களை, உற்சாகமாக சேர்ந்து கிருபையால் நிலை நிற்கின்றோம் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லுங்க கரங்களை. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபை. கரங்களை உயர்த்தி கிருபை கிருபை. ஆமென். கிருபை. அல்லேலூயா. கிருபை. கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றினவரே, நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. ஆமென். நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை கிருபை. இயேசுவே கிருபை கிருபை. ஆமென். கிருபை
கட்டுகளை நீக்கிறே, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை, கிருபை கிருபை கிருபை, ஆமென். கிருபை இயேசுவே, கிருபை எல்லாம் அப்பா, கிருபை எல்லாமே, கிருபை கிருபை, கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமை அளித்தவரே, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரக்காலை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரக்காலை கொடுத்தது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை, ஆமென். கிருபை கிருபை கிருபை, கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லுமா, கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம், கிருபை கிருபை இயேசுவே, கிருபை ஆவியானவரப்பா, கிருபை உம்முடைய நாமத்தினாலப்பா, கிருபை 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 கிருபை, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை பெயர் சொல்லை அழைத்ததுபடி கிருபை அப்பா, எங்களை பெரியவனாக மாற்றினதுபடி கிருபை ஆண்டவரே. ஓ, எங்களை நீதிமானாய் மாற்றினவரே, உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே எங்கள் பாவங்களை கழுவி உம்முடைய கிருபையால் எங்களை ரட்சித்தவரே, எங்கள் நீதிமானாய் மாற்றினவரே, உம்முடைய கிருபை. ஓ, பாவ கட்டுகளை எங்கள் நீக்கினவரே, காயங்களை கட்டினவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசுவே கிருபை கிருபை, இயேசுவே கிருபை, ஆவியானவரப்பா, கிருபை உம்மால் ஆகாது ஒன்றுமில்லப்பா, எல்லாம் உம்முடைய கிருபை, கிருபை 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 கிருபை, அல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஓ, உம்முடைய கிருபைக்காக நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நல்லவராய் இருக்கிறேன். நாங்கள் வாழ்வது உம்முடைய கிருபை, நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையாக இருக்கிறது. நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை இயேசுவே. கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எவ்வளவு நல்லவர், உம்மையை நாங்கள் தேடுகிறோம், ஆர்வமுடன் உம்முடைய சமூகத்தில் நாடுகிறோம். உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில இன்பம் உண்டு, உம்முடைய சமூகத்தில சுகம் உண்டு, உம்முடைய சமூகத்தில பலன் உண்டு, உம்முடைய சமூகத்தில ஜீவன் உண்டு. கர்த்தாவே, உம்முடைய பிரசனம் ஒன்றே எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் ஒன்றே எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் ஒன்றே எங்களுக்கு போதும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஆராதனை இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு
அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் கரங்களை விட்டு சொல்லுவான், பிரசன்னம் இயேசுவே தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். முழு உலகோடு சொல்லும், பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் ஒன்றே. ஓ பிரசன்னமே தேவ பிரசன்னம். உம்மை அறியணுமா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் 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 ஓ தேவ பிரசன்னம். ஓ இவனாமா பிரசன்னம் ஆவியானவரே, பிரசன்னம் என்ன தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்படி இருக்கிற இடங்களை ஆண்டு நோக்கி பார்த்து சொல்லுமா, பிரசன்னம் இயேசுவா, பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இப்படி முழு உலகத்தோடு சொல்லுமா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் ஆமா பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமாண்டவரே, எங்கள் ஆட்கொண்ட அதிசயமே, நீரே எங்களுடைய ஆறுதல், நீரே எங்களுடைய அடைக்கலமா இருக்கிறீர். எங்களை கைவிடாத தூயவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ எத்தனை நல்லவராக இருக்கிறீர். உம்முடைய நாமம் உயர்ந்த நாமமாக இருக்கிறது. எங்களை கைவிடாத நாமம் அது இயேசுவின் நாமமாக இருக்கிறது. இப்படி நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நல்லவா, எத்தனை பெரியவா. இப்படி அன்புக்காக நன்றி,
உடைய சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஒரு விசை ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கட்டுக்கிறோம். விண்ணப்ப ஜபங்கள் நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இன்றைய நாட்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் இந்த 9 மாதத்துல எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அநேக இக்கட்டான சூழ்நிலை, அநேக போராட்டமான காலகட்டத்துல கர்த்தாவே கர்த்தர் எங்களுடைய கரம் எங்கள் மத்தியில் நீட்டினதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிருபை அப்பா. எந்த கொள்ளை நோயும் எங்களை அணுகாதபடி இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டதுக்காக நன்றி. அதே நேரத்தில் கூட ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே இப்படி சமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலக நாடுகளே அச்சுறுத்தப்படப்பட்டு பயப்படப்பட்டு தகப்பட இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கட்டுக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கரத்தை நீட்டுவீராக, உங்களுடைய சுகத்தை நீட்டுங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு சுக வாழ்வை கட்டளையிடும் ஐயா, ஒரு சேமத்தை கட்டளையிடும் ஐயா ஆண்டவரே. ஒரு சுகத்தை தாரும், வெள்ளத்தை தாரும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் வைரஸ் நிறுத்தி ஆண்டவரே அநேக நாடுகள் ஆண்டவரே அநேக ஜனங்கள் மறித்து போய் ஓ தகப்பனே வியாதினால் பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் அதிகரிக்கிற காலத்துல கூடப்பா நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இப்படி சமத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் ஆண்டவர் இப்படி சமத்தில் ஒப்பு கட்டுகிறோம். எங்களுடைய மீறுதல்கள் நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம். நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. எங்களை மண்ணையும் நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா, மண்ணையும் ஆண்டவரே. எங்கள் மீது மனம் இறங்க ஆண்டவரே. அநேக நாடுகள் பாதிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறபடினால ஆண்டவரே எங்கள் மீது மனம் இறங்கும் கர்த்தாவே. எங்களுடைய குறைகளை மன்னியோ, எங்களுடைய பாவங்கள் மீறுதல் அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய சுகத்தை கர்த்தர் காண செய் ஆண்டவரே, ரட்சிப்பை கர்த்தர் காண செய் ஆண்டவரே. இதனால் அநேகருக்கு பாதிப்பு, பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரையிலும் ஆண்டவரே மரணத்தின் எண்ணிக்கை அதிகரிப்பு கர்த்தாவே ஆண்டவரே. மீண்டுமான போராட்டங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்குது ஆண்டவரே கர்த்தாவே. இப்படி ரட்சிப்பை காண செய்யும், விடுதலை காண செய்வீராக என்று சொல்லி இப்படி சமத்து நாங்கள் மன்றாடி ஒப்பு கொடுத்து கேட்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு சுகவாழ்வை கட்டளை தாரும் ஆண்டவரே, விடுதலை தாரும். இந்த கொள்ளை நோய் ஆண்டவரை கர்த்தர் அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை கர்த்தருடைய சுகத்தை கர்த்தர் காண செய்வீராக. சேமம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் நீங்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம். இப்படி விடுதலை வருவதாக, இப்படி ரட்சிப்பு வருவதாக, இப்படி சுகம் பலன் வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம். ஓ இப்படி சுக வாழ்வு எங்கள் தேசத்தின் மீது வரட்டும் ஆண்டவரே, இப்படி ரட்சிப்பு எங்கள் தேசத்தின் மீது வரட்டும் ஆண்டவரே. காலம் நீட்டப்படுவதாக என்று சொல்லி ஒப்பு கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே இதனால் அநேக உலக நாடுகள்ல ஆண்டவரே எக்கானமி பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஆண்டவரே. இதனால் அநேகருக்கு வேலை இல்லை, அநேகருக்கு படிப்புல போராட்டம், அநேகர் ஊழியத்துல போராட்டம் ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய சுகத்தை கர்த்தர் காண செய்க, பலத்தை காண செய்க, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கண்டுகிறோம். இப்படி கர்த்தர் சுகத்தை காட்டுவீராங்க. இப்படி சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீ, சுகம் அளிக்கும் தேவன் நீ. கர்த்தர் பெரிய விடுதலை கர்த்தர் காண செய்யப்பா. விசுவாசிகளுக்குள்ளாக ஆண்டவரே ஓ விசுவாசத்துல பலன் உண்டாகும்படி நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம். ரட்சிப்பை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் எழும்பட்டும், கர்த்தருக்கு நேராக எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு நேராக ஆண்டவர் தங்கள் உள்ளங்களை ஏறெடுக்கட்டும் ஆண்டவரே. ஓ அந்த பின்மாற்றமாய் போகாதபடிக்கு, மந்தமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை கர்த்தர் காண செய்க, சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் காண செய்வீராக சொல்லி நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராங்க, விடுதலை நீ காண செய்வீராங்க. உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு சுகவாழ்வை தாரும், ஜீவனை தாரும், பலத்தை தாரும், சுகத்தை தாரும் என்று சொல்லி முழுவதுமாய் ஒப்பு கட்டுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, உடைய கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி மாறாத இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் வேண்டி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் கர்த்தர் ஜெபத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். எல்லாருமாக ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் குற்றங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிலிருந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாகவே ஆண்டவர் மத்தியில் இடைப்பட்டு இருப்பார். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்திருப்பீர்கள் என்று சொன்ன நம்புகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுவோமா? வாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்லுவோம். என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 64 அதிகாரம் வசனம் 4. ஐசையா சாப்டர் 64 verse 4. ஏசாயா 64 அதிகாரம் வசனம் 4 இப்படியாக சொல்லுகிறது: தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென் என்று சொல்லுமா? அல்லேலூயா. போன வாரம் பிரியமானவர்களே, வெயிட் அப்பான் த லார்ட், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பகுதி நான் பேசியிருந்த பிரியமானவர்களே. இன்றைய நாள்ல இன்னைக்கு பிரியமானவர்களே, இது செகண்ட் பார்ட்டாக, இரண்டாவது பாகமாக உங்க மத்தியில் நான் பேச பாருகிறேன். ஆமென் என்று சொல்லுமா? இன்னைக்கு பேசுகிற தலைப்பே வெயிட் அப்பான் த லார்ட், செகண்ட் பார்ட். கர்த்தருக்கு காத்திருப்பதை குறித்து இரண்டாவது பாகமாக மத்தியில பேச விரும்புகிறேன். இன்னைக்கு இரண்டு காரியங்கள் மத்தியில பேச போகிற பிரியமானவர்களே. ஏமன், தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு கூட்டத்தை அதிகமாய் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏமன், யார் அந்த கூட்டம் என்று கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம். ஆமென் என்று சொல்லுமா? இந்த கூட்டத்துக்கு தேவன் செய்ய போகிற காரியம் நீங்க பார்க்கும் பொழுது, வசனத்தின் மனமா நீ பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, மனுஷனுக்கு தோன்றினதும் இல்லை. பிரியமானவர்களே, மனுஷன் யாரும் இதை குறித்து நினைத்ததும் இல்லை, இதுவரை கண்டதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மாத்திரமே அது அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு தேவன் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆமென் என்று சொல்லுவோம். தேவ ஜனமே, இந்த கர்த்தருக்கு காத்திருப்பது என்று சொல்லும் பொழுது இட் இஸ் ஈஸி டு பிரீச். இது பிரசங்கம் பண்றது ரொம்ப சுலபமான காரியம். இட் இஸ் வெரி ஈஸி ஈவன் டு லிசன். இது கேட்கறது கூட ரொம்ப சுலபமான காரியம். ஆனா இது ரொம்ப கஷ்டம். என்ன தெரியுமாங்க? நம்முடைய வாழ்க்கையில இது எக்ஸசைஸ் பண்ணும் போது, அதை செயல்படுத்தும் போது பிரியமானவர்களே, ஆமென் என்று சொல்லுமா? தேவஜனமே, செயல்படுத்துவது ரொம்ப கடினம். ஆனா கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பலன் கொடுக்க தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருப்பது என்று சொல்லப்படும் பொழுது அது பெரிய ஒரு நிலையாக இருக்கிறது பிரியமானவர்களே. இட் இஸ் கிரேட்டஸ்ட் ஸ்டேஜ். அது பெரிய ஒரு நிலை. ஆண்டவருக்கு காத்திருப்ப சொல்லும் போது அது சாதாரணமாக நான் வெயிட் பண்றேன் என்று அல்ல, அது பெரிய காரியம், பெரிய விஷயமாய் காணப்படுகிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் இரண்டு காரியமா இருந்தாலும் ஒரு சிறிய கதை, உண்மையான நடந்த ஒரு கதையை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். தேவ ஜனமே, 1 சாமுவேல் 10 அதிகாரம் வசனம் 1-8 நீங்க பார்க்கப்படும் பொழுது சாமுவேல் குறித்தும் சவுலை குறித்தும் மிகவும் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தருடைய தாசனாகிய சவுல் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவனுடைய வீட்டுல ஒரு கழுதை காணாமல் போய்விட்டது பிரியமானவர்களே. இது 1 சாமுவேல்ல 10 நீங்க வாசிக்கலாம் பிரியமானவர்களே. சோ அதனால சவுலுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, சவுலே, இந்த கழுதையை தேடிப்போ, இந்த டாங்கியை தேடிப்போன்னு சொல்றாரு. சோ இவன் என்ன பண்றான்னா, இந்த கழுதையை தேடிக்கிட்டே இருக்கிறான். இவன் தேடி 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 போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இவன் தேடுகையில் சலிஷா என்கிற நாட்டையே கடந்து போனான் என்று பார்க்கிறான். அல்லேலூயா. எதுக்காக? ஒரு கழுதைக்காக பிரியமானவர்களே. சவுல் என்றவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் மேன். அவன் ரொம்ப கடின உழைப்பாளியாய் காணப்பட்டான். அன்றைய நாட்கள்ல பிரியமானவர்களே, இப்போ உள்ள காலகட்டத்தில் காணப்படுகிறது போல நல்ல ஒரு சுப பைக் இல்ல, நல்ல ஒரு மோட்டர் பைக் இல்ல, நல்ல ஒரு வாகனம் இல்ல, வேன் இல்ல, எதுவுமே இல்ல. நடந்தே போகணும். கழுதை வண்டி இருக்கும், குதிரை வண்டிகள் இருக்கும். குதிரை வண்டி யுத்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. மற்றபடி வெயிட் தூக்கணும், சாமான்களை தூக்கணும்னா கழுதை வண்டிகளை பயன்படுத்துவாங்க. பாருங்க பிரியமானவர்களே, அந்த நாட்களில அவன் நடந்தே தேடினான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்த கழுதையை தேடி நடந்தே போனா ஒரு கடினமான உழைப்பாளி பிரியமானவர்களே. இவன் தேடி 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 போகும் பொழுது கடைசியாக சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கண்டடைந்தான். அந்த சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு போனான். சாமுவேலுக்கு சந்திக்கிறான். சாமுவேல் சொல்றார் சவுலை பார்த்து, நீ கவலைப்படாத, இந்த கழுதையை பத்தி நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை குறித்து கவலைப்படுறாரு. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு கான்சர்ன் வைத்திருக்கிறாரு. அது என்ன கான்சர்னா, ஆண்டவர் உன்னை முன் குறித்திருக்கிறார். God has chosen you. ஆண்டவர் உன்னை முன் குறித்து வைத்திருக்கிறார். அதனால உன்னை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்த போகிறார் என்று சொல்லி
சாமுவேல் சவுலிடம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆமென் என்று சொல்லுவா. அல்லேலூயா. ஏவன் இந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வசனம் 1-8 பார்க்கும் பொழுது ஏவன் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, அதனால நீ என்ன பண்ணு, நீ இங்க இருந்து போ, மறுபடியும் போ என்று சொல்றாரு. ஏமன் நீ இங்க இருந்து போகும்பொழுது ஆன் த வேல நீ போகும்பொழுது சில மனிதரை நீ பார்ப்ப. அந்த சில மனிதர் உங்ககிட்ட வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு அப்பத்தை கொடுப்பாங்க, உனக்கு திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க, உனக்கு ஆட்டுக்குட்டியும் கொடுப்பாங்க. அதை எல்லாமே வாங்கி வச்சுக்கோ, இதெல்லாமே வாங்கி வச்சுக்கோ. ஏமன் தீர்க்கதரிசி வருவாங்க, உன்னை அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏமன் ஆண்டு உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பார். God will give you another heart. ஆண்டு உனக்கு புதிய ஒரு இருதயத்தை கொடுப்பாரு. நீ வேறு மனுஷனாவ. இதெல்லாம் வாங்கின பின்பு வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. வசனம் 8 நீங்க பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே ஒரு காரியம் சொல்றாரு. சாமுவேல் சொல்றாரு சவுலை பார்த்து, நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்துல வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து ஏமன் நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திருன்னு சொல்றாரு. ஆமென் என்று சொல்லுமா. அல்லேலூயா. ஏமன் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, வெயிட் ஃபார் மீ, நீ 7 நாள் எனக்காக காத்திருக்கணும். என்ன கண்டிஷன்ஸ்? காத்திரு என்று சொல்றார். காத்திரு, வெயிட் அன்டில் ஐ கம் தேர். நீ நான் வர வரைக்கும் நீ காத்திருக்க என்று சொல்லி சாமுவேல் சொல்றார். ஆமென் என்று சொல்லுமா. அல்லேலூயா. தொடர்ந்து நாம் கடந்து செல்லும் பிரியமானவர்களே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் வசனம் 6-8 நீங்க பார்க்கும் பொழுது சவுல் காத்திருக்கிறான். சவுல் ஜனங்களோடு கூட காத்திருக்கிறான். காத்திருக்கும் போது என்ன வந்துச்சுன்னா இக்கட்டு வந்துச்சு பிரியமானவர்களே. காத்திருக்கும் போது என்ன வந்துச்சுன்னா நெருக்கம் வந்துச்சு. காத்திருக்கும் போது எதிரிகள் வந்தாங்க. காத்திருக்கும் போது பயம் வந்துச்சு. காத்திருக்கும் போது தனிமை வந்துச்சு. காத்திருக்கும் போது ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. அல்லேலூயா. ஆமென் என்று சொல்லுமா. சோ சவுல் வெயிட் பண்றாரு, சாமுவேலுக்காக வெயிட் பண்றாரு. ஒரு நாள் வெயிட் பண்றாரு, 2வது நாள் வெயிட் பண்றாரு, 3ஆம் நாள் வெயிட் பண்றாரு. இப்படி 7 நாள் வெயிட் பண்ற போது சாமுவேல் வரல. அதனால இந்த 13ஆம் அதிகாரம் வசனம் 9-10 நீங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே சவுல் என்ன பண்றான்னா சாமுவேல் செய்ய வேண்டிய பலியை சவுல் செய்து விட்டான். சவுல் பலியை செலுத்தி விட்டான். அந்த பலியை செலுத்தி முடிக்கும் பொழுதுதான் சாமுவேல் வந்துட்டார் பிரியமானவர்களே. ஆமென் என்று சொல்லுவா. இப்ப சவுல் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் செய்யக்கூடாத காரியத்தை செய்தபடினால என்ன நடந்துச்சு, அவனுக்கு பொறுமையை இழந்து போனா அவனால கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியாம போனுச்சு பிரியமானவர்களே. கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியல. சவுல் பலியை செலுத்தி முடிக்கிறாரு, சாமுவேல் வரார் பிரியமானவர்களே. நன்றாய் கவனிப்போம் பிரியமானவர்களே. இதனால என்ன நடந்துச்சு, சவுலால வெயிட் பண்ண முடியல, அவருக்கு பொறுமையை இழந்துட்டாரு, தான் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டாரு. அதனால என்ன நடந்துச்சுன்னா 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் வசனம் 14 சொல்லுகிறது. சாமுவேல் சொல்றாரு சவுலை பார்த்து, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிடுவார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். ஆமென் என்று சொல்லுமா. நன்றாய் கவனிக்க, சவுல் காத்திருக்காம போனதுனால தன்னுடைய ராஜ்யபாரம் முழுவதும் இழந்து போனான் பிரியமானவர்களே. காரணம் என்ன? காத்திருக்காமல் போனது நிமித்தம். காத்திருக்காமல் போனது நிமித்தம். தேவ ஜனமே, இந்த காத்திருப்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதனாலதான் சொன்னேன், இட் இஸ் ஈஸி டு பிரீச். பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றதும் எக்ஸசைஸ் பண்றதுதான் ரொம்ப கடினம். இந்த காத்திருப்பதில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கு பிரியமானவர்களே. காத்திருக்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய உயர்வுகளை வந்து சேரும். ஆனா காத்திருக்காமல் போனா இருக்கிறத இழந்து போயிடும் பிரியமானவர்களே. ஆமென் என்று சொல்லுவா. காத்திருக்கும் பொழுது தேவ ஜனமே நெருக்கம் வரும். ஆண்டுடைய பதிலுக்காக, ஆண்டுடைய அற்புதத்துக்காக, ஜெபங்களுக்காக, பல காரணத்துக்காக ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நெருக்கம் வரும் பிரியமானவர்களே. இக்கட்டு வரும் பிரியமானவர்களே. தனித்து விடப்பட போகிற நிலைமையும் வரும் பிரியமானவர்களே. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, wait upon the Lord. இதான் ஏசாயா 64:4 சொல்லுது. ஆண்டு மட்டும் தான் தெரியும் நான் உனக்கு என்ன செய்ய வைப்பேன், கர்த்தருக்கு காத்துள்ளக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நன்று சற்று ஆழமாய் கவனிப்போம். இன்னைக்கு 2 காரியங்களை பேச போகிறேன். முதல் காரியம் பிரியமானவர்களே, உங்கள் ஜெப ஆவியை காத்துக்கொள்ளுங்க. ஜெப ஆவியை காத்துக்கொள்ளுங்க. கீப்பிங் யுவர் ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர்.
உங்க ஜெப ஆவியை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி பேசுகிறேன். லூக்கா 1 அதிகாரம் வசனம் 13 இப்படியாக சொல்லுகிறது. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி தேவதூதர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆமென் என்று சொல்லுமா. சகரியா கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் 6 நீங்க பார்க்கும்போது, லூக்கா 1 அதிகாரம் வசனம் 6 பார்க்கும்போது, இந்த சகரியாவும் சகருடைய மனைவி எலிசபெத்தும் எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, அவங்களுடைய வாழ்க்கை வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை. ஆமென் என்று சொல்லுமா. both husband and wife, ரெண்டு பேருமே they walk according the word, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆண்டவருடைய கற்பனைகளின்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. பிரியமானவர்களே, ஆமென் என்று சொல்லுமா. they are blameless, அவங்க உத்தமனாயும் வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயும் வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, சகரியா ஒரு ஆசாரியர். நன்றாய் கவனிப்போம். இயேசு பிறந்த காலத்துல ஆசாரியனாய் காணப்பட்டார் சகரியா. அப்படி அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் பிரியமானவர்களே, அது மிகவும் கொடுமை நிறைந்த காலம். எப்படிப்பட்ட காலம்னா, அந்த காலத்துல தான் ஆசாரியர்கள் சபையை, தேவ ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றினாங்க. ஞாபகம் இருக்குதா பிரியமானவர்களே? இயேசு சர்ச்சுக்கு போகிறாரு, ஆலயத்துக்கு போகிறாரு. அங்க பெரிய பெரிய விற்பனைகள் நடந்திருந்துச்சு. அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு, என் வீடு ஜெப வீடா இருந்த வீடு, என் பிதாவின் வீடு ஜெப வீடு, ஆனால் நீங்கள் கல்லர் குகையாக நீங்க சொல்லப்பட்ட நாட்கள் ஞாபகம் இருக்குதா பிரியமானவர்களே? வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. சோ அது எந்த நாட்கள்னா, சகரியா ஊழியம் செஞ்ச நாட்கள்ல பிரியமானவர்களே. சகரியாவுடைய நாட்கள்ல அதிக கொடுமை நிறைந்த நாட்கள் பிரியமானவர்களே. 30 காசுக்காக தேவகுமாரனை காட்டிக் கொடுக்கிற நாட்கள் அது. அல்லேலூயா. தேவ ஜனமே, அந்த நாட்கள் தான் சகரியாவும் சகருடைய மனைவியும் கர்த்தருக்கு பயந்து வசனத்தைப்படி வாழ்ந்து உத்தமனாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் என்று சொல்லுவோம். உத்தமனாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, இவர்கள் உத்தமனாய் வாழ்ந்தாங்க. ஆனா சகருக்கு நடந்தது என்ன பார்க்க பொழுது, அவன் நீண்ட காலம் வசனத்தைப்படி நடந்தான். தேவ ஜனமே, இவன் நீண்ட காலம் வசனத்தைப்படி வாழ்ந்தாலும் அவனுக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதம் இல்லாதிருந்தது. நீண்ட காலம் கர்த்தருடைய வசனத்தைப்படி வாழ்றான். என்ன ஆசீர்வாதம் இல்லைன்னா, சகரியினுடைய மனைவி எலிசபெத் மலடியா இருந்தா. பிள்ளை இல்லைங்க, பிள்ளை இல்ல, மலடியா இருந்தா. லூக்கா 1 அதிகாரம் வசனம் 7-9 நீங்க வாசிப்பேன் என்று கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பிள்ளை இல்ல. பட் என்ன நடந்துச்சுன்னா, சகரியா என்ன பண்றான்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். மற்றவர்களுக்காக தேவ ஆலயத்துல தூபம் காட்டினான். மக்களுடைய குறைகளுக்காகவும் மக்களுடைய தேவைகளுக்காகவும் எல்லாம் செய்தவனாய் காணப்பட்டான். சகரியா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் இல்ல. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இது மிக வேதனையான காரியம் தானே. பட் சகரியா என்ன செய்தானா, கடைசி மட்டும் கர்த்தருக்கு தூபம் காட்டி ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தான். அவன் வர்ஷிப் பண்ணி கொண்டே இருந்தான். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். நீண்ட காலம் சென்றது பிரியமானவர்களே, ரொம்ப நாட்கள் சென்றுச்சு. என்ன, இவன் நீண்ட காலம் சென்ற பிற்பாடும் ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆனா சகரியா தன் சொந்த ஜெபத்தை, அவனுடைய ஜெப வாழ்க்கையை விட்டு விடாதிருந்தான். பிரியமானவர்களே, ஆமென் என்று சொல்லுவா. ஜெப வாழ்க்கையை விட்டு விடாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெப வாழ்க்கையை நன்றாய் கவனிப்போம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. எது நடக்குதோ இல்லையோ, ஜெப வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. ஆமென் என்று சொல்லுவா. we will keep on praying. ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் பிரியமானவர்களே, 1 வருஷம் காத்து இருக்கிறாங்க, 2 வருஷம் காத்து இருக்கிறாங்க, 10 வருஷம் காத்து இருக்கிறாங்க, 5 வருஷம் காத்து இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வரலன்னா ஜெபிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. ஆசீர்வாதம் வரலன்னா கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை நிப்பாட்டிடுவாங்க. ஆசீர்வாதம் இல்லைன்னா தேவனை தேடுவதை நிறுத்தி விட்டு போறாங்க. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அந்த சகருடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுது நீண்ட காலம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறான். ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறான். பொல்லாத காலகட்டத்தில் வசனத்தின்படி நடந்தாங்க. உத்தமத்தில வாழ்ந்தாங்க. they are blameless. குற்றமற்றவராய் நடந்தாங்க. பிரியமானவர்களே, அல்லேலூயா. கடினமான ஒரு காலகட்டம், குற்றமற்றவராய் வாழ்ந்தாங்க. தொடர்ந்து கலந்து சென்ற பிரியமானவர்களே, இந்த லூக்கா 1 அதிகாரம் வசனம் 11 தொடங்கி 17 மொழிய நாம் வாசிப்போம் என்று சொன்னோம்னா, சகரியா காத்திருந்ததனால ஒரு பலன் வந்துச்சு பிரியமானவர்களே. தூதனானவன் சகரை நோக்கி வருகிறான், பேசுகிறான்.
ஏமான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆமென் என்று சொல்லுவா. சகரியா காத்திருந்து பிள்ளை பெற்றுக் கொண்டான். காத்திருந்து பிள்ளை பெற்றுக் கொண்டான். ஆமென் என்று சொல்லுமா. இது ஒரு நாள் 2 நாள்ல நெடுங்காலமாய் காத்திருந்தான். காத்திருந்தது மாத்திரமல்லாம தன்னுடைய ஜபத்தை விட்டு விடாதிருந்தான். ஏமான் ஜபத்து மூலமா தன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். ஆமென் என்று சொல்லுமா. ஆண்டவருக்கு தெரியும் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு தூரம் காத்திருக்கப்பட வேண்டும், எப்பொழுது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் காத்திருக்கிறோமா? நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? சகரியா போல ஏமன் தன் உத்தமத்துல வாழ்ந்து, எப்பேற்பட்ட பொல்லாத காலத்தில் வந்தாலும் வசனத்தின்படி வாழ்ந்து, உத்தமனாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, ஏமன் ஜனங்களுக்கு ஊழியம் செய்து, தேவனுக்கு ஊழியம் செய்து, கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆனா வீட்டுல குறை, மனைவி இடத்துல குறை. ஆனா தன் உத்தமத்தை காத்துக்கொண்டு 2 பேருமே சேர்ந்து, போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து கர்த்தருக்காய் காத்திருந்தாங்க. கடைசியில நன்மையை பெற்றுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் என்று சொல்லுமா. அல்லேலூயா. காத்திருக்கப்படும் பொழுது நிச்சயமாய் நன்மை வரும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இரண்டாவதாக நான் பேசுகிற காரியம் பிரியமானவர்களே, உங்கள் அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்கள். கீப்பிங் யோர் ஸ்பிரிட் ஆஃப் அனாயிண்டிங். உங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி உமத்தில பேசுகிற பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனம் 38. Genesis chapter 41 verse 38. ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனம் 38 இப்படியாக சொல்லுகிறது. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை என்று சொன்னான். ஆமென் என்று சொல்லுவா. பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றான், தேவ ஜனமே, இந்த பையன், இந்த யோசேப்பு இப்ப முதிர்ச்சி அடைந்தனா இருக்கிறான். அவன் ஆனா இந்த யோசேப்பு யங்கா இருக்கும் போது, சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை பார்த்தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 13 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு ஒரு தரிசனத்தை பார்த்தான். ஆண்டவர் யோசேப்புக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம்னா, நான் உன் சகோதரருக்கு மேலாக, உன் குடும்பத்திற்கு மேலாக உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரர்களுக்கு முன்பதாக, மேலாக, உன் குடும்பத்துக்கு மேலாக உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென் என்று சொல்லுமா. அல்லேலூயா. அதனால என்ன நடந்துச்சுன்னா, யோசேப்பு அதை முழுவதுமாய் நம்பினா. நம்பினது மாத்திரம் இல்லாம சகோதரர்கிட்டையும் தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் கனவு கண்ட, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துறேன் என்று சொல்லி சொல்றான். தேவஜனமே, நன்றாய் கவனிப்போம். என்னைக்கு இந்த யோசேப்பு உயர்வை ஒரு தரிசனமாய் பார்த்தானோ, அந்த நாளிலிருந்து பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில என்ன ஆரம்பிச்சு, முழுவதும் இழப்புகளாய் ஆரம்பிச்சிருச்சு. இழப்பு, அநேக காரியத்தை இழக்க ஆரம்பிச்சான். என்னைக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்த போறேன் என்று சொன்னாரோ, என்னைக்கு அவன் வெளிப்படுத்தினாரோ, அன்றைய நாட்களிலிருந்து அவன் இழந்த காரியம் அதிகமாய் போய்விட்டது. பார்த்தது உயர்வு, ஆனா நடந்து கொண்டிருக்கிறது இழப்பாய் காணப்படுகிறது. என்ன இழந்தான்? நல்ல உறவுகளை இழந்தான் பிரியமானவர்களே. He is lost his relationship. நல்ல உறவுகளை இழந்து போனான் பிரியமானவர்களே. வீட்டுக்குள்ளாக பொறாமை வந்துருச்சு பிரியமானவர்களே. நேசித்த தகப்பனே இப்பொழுது கண்டிக்கவும் ஆரம்பிக்கிறார். யோசேப்பு மீது அப்பாவுக்கு நல்ல பாசம் இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்த பிற்பாடு கண்டிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, சொந்த குடும்பமே பிரியமானவர்களே உறவுகளை இழந்து விட்டான். பிரியமானவர்களே, உறவுகள் எல்லாம் இழந்து விட்டான் சொந்த வீட்டிலே. இதனால என்ன நடந்துச்சுன்னா, பிரியமானவர்களே, பல வர்ண அங்கிய அணிந்தவன் இப்ப எப்படிப்பட்ட சட்டை போட்டிருக்கிறான்? சிறைச்சாலை வஸ்திரம் போட்டிருக்கிறான். தேவஜனமே, தேவனோடு இருந்தவன் இப்போது சிறையில இருக்கிறான். அவன் நடந்து காத்து பாருங்க. உயர்வை என்னைக்கு பார்த்தானோ அன்னைக்கு இழக்கிற காத்து நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று வாழ்ந்தவன், கர்த்தருக்கு முன்பாக எப்படி நான் பாவம் செய்வேன் என்று சொன்னவன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்றான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக நான் எப்படி பாவம் செய்வேன்? பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா. நன்றாய் பாருங்க. இப்படி பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால ஒரு பொய்யான காரியத்தை நிமித்தம் சிறைச்சாலை கொண்டு போய் விட்டுட்டாங்க, பிரிசன்ல போய் விட்டுட்டாங்க. He lost everything. அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் இழந்து போவே இல்லை. அது என்ன காரியம்னா, இஸ் அனாயிண்டிங், அவனுடைய அபிஷேகம். கடைசி வரைக்கும் until end 13 வருஷம் சூழ்நிலை மாறுனுச்சு, பல அவமானங்கள் வந்துச்சு. ஆனா அவனுக்கு 30 வயசு இருக்கும்போது, at the 30th years,
முப்பதாவது வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னா, இங்க ராஜா சொல்றாரு 41ஆம் அதிகாரம் வசனம் 38ல, இவன் தேவனுடைய ஆவியை பெற்றோன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். பார்வோன் ராஜா என்ன சொல்றாரு? பார்வோன் ராஜா யோசேப்பை பார்த்து இவன் தேவனுடைய ஆவி பெற்றவன் என்று சொல்றார். ஆமென் என்று சொல்லுவா. தேவஜனமே, 13 வருஷம் நிந்தையை அனுபவித்தான், அவமானத்தை அனுபவித்தான். ஆனா அவன் பெற்ற அபிஷேகத்தை அவன் இழந்து போவே இல்லை. 1 வருஷம் இல்ல பிரியமானவர்களே, 2 வருஷம் இல்ல, 13 வருஷம். 13 வருஷம் நிந்தையும் அவமானமும் வேதனையும் அனுபவித்தவன் அபிஷேகத்தை இழக்கவே இல்லை பிரியமானவர்களே. ஆமென் என்று சொல்லுமா. தேவஜனமே, இந்த உலகத்துல நாம் என்ன வேணாலும் இழக்கலாம், என்ன வேணாலும் இழக்கலாம். ஆனா அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்த அபிஷேகத்தை இழந்து விடவே கூடாது பிரியமானவர்களே. ஏனென்று கேட்டீங்கன்னா, ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27 இப்படியாக சொல்லுகிறது, அபிஷேகத்தினாலே நுகம் முறியும், அபிஷேகத்தினாலே நுகம் முறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் என்று சொல்லுமா. எப்படிப்பட்ட பாரம், எப்படிப்பட்ட அவமானம், எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட நிந்தைகள் வந்தாலும் இதையெல்லாம் முறியடிக்க தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு காரியம் அபிஷேகம் ஒன்றே. அல்லேலூயா, ஆமென் என்று சொல்லுமா. இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஒரு சின்ன நான் விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அபிஷேகம் எப்படி வேலை செய்யும் என்று சொல்லி உங்களுக்கு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்க சிம்சோனை நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அபிஷேகத்தாலே என்ன செய்தான சிம்சோனே? சிங்கத்தின் தாடையை 2ஆக கிழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அபிஷேகத்தினாலே சிம்சன் என்ன பண்றான்? 1000 பேரை கொன்று ஜெயித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அபிஷேகத்தினாலே 300 நரிகளை பிடித்து என்ன பண்றானா, அந்த நரிகளை பிடித்து மாலையாய் கட்டுறான். அந்த என்ன நடக்குது? மாலையாய் கட்டி போடுறான். ஒருத்தராலும் சிம்சோனை தோற்கடிக்க முடியவில்லை, எதிர்க்கவும் முடியவில்லை. ஏனென்று கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அனாயிண்டிங், அது அபிஷேகத்தினால. ஆமென் என்று சொல்லுவோம், ஆமென் என்று சொல்லுவோம். இது அபிஷேகத்தினுடைய சின்ன விளக்கம். இன்னைக்கு அபிஷேகத்துல இன்னும் நிறைய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி வேதத்துல பல இடங்களில இருக்கிறது பிரியமானவர்களே, ஆதாரமா இருக்கிறது. இப்பொழுது ஜோசப்புக்கு நாம் வருவோம், யோசேப்புக்கு நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே. என்ன காரியம் நடந்தது? யோசேப்பு தன் அபிஷேகத்தை காத்து கொண்டதுனால என்ன நடந்துச்சுன்னா, அவன் அந்த தேசத்துல பிரைம் மினிஸ்டராக கர்த்தரை உயர்த்தினார். அல்லேலூயா. காத்திருந்தான், 13 வருஷம் காத்திருந்தான். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரே, என்னை உயர்த்துவேன்னு சொன்னாரு. அந்த அபிஷேகத்துல நிறைந்தவனாய் காத்திருந்தான் பிரியமானவர்களை. காத்திருந்தான் காத்திருந்தான் காத்திருந்தான். காத்திருக்கும் போது நிந்தைகள் அவனுக்கு வந்தது. ஆனா கடைசியில அவன் பிரைம் மினிஸ்டராக, ஒரு பிரதமராக அந்நிய தேசத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார் பிரியமானவர்களே. ஆமென் என்று சொல்லுவா. தேவஜனமே, இன்னைக்கு பிசாசானவன் நம்முடைய பணத்தையோ சொத்தையோ இல்ல பிரியமானவர்களே, அவன் திருட எதிர்பார்ப்பது என்னன்னா, நம்முடைய அபிஷேகத்தை திருட எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அபிஷேகத்தை நம்ம எப்படியாய் காத்துக் கொள்ளுகிறோம்? ஆமென் என்று சொல்லுமா. அபிஷேகத்தை நம்ம எப்படியா காத்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு கேள்விக்குறி வைப்போம் பிரியமானவர்களே. ஆரம்ப நாட்களில் அபிஷேகத்தை நிறந்தவளா நாம் இருப்போம். அபிஷேகத்துல அனாயிண்டிங்ல மூவ் பண்றவளா இருப்போம். ஜப வாழ்க்கை அனாயிண்டிங்கா இருக்கும். கர்த்தரோடு கூட நடக்கிற வாழ்க்கை அனாயிண்டிங்கா இருக்கும். இன்னைக்கு இன் கரண்ட் லைஃப், இன் கரண்ட் சிச்சுவேஷன், இன்னைக்கு நம்முடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அபிஷேகம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இன்னைக்கு லாக்டவுன் வந்துருச்சு பிரியமானவர்களே. கிட்டத்தட்ட எத்தனையோ மாசங்கள் நமக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறது. மலேசியா தேசத்துல இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் எத்தனையோ மாசம் சபைகள் அடைக்கப்பட்டுருச்சு, எத்தனையோ நாட்கள் சபைகள் அடைக்கப்பட்டுருச்சு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல அநேக இடங்கள்ல சபைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக அநேக இடங்கள்ல இன்னும் சபைகள் திறக்கப்படல. தேவச்சனமே, இன்றைய நாட்களில நம்ம அபிஷேகத்தை காத்து கொண்டிருக்கிறோமா? குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறோமா? தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த யோசேப்புக்கு சிறைச்சாலை கடுக்கப்பட்டுச்சு பிரியமானவர்களே. பல வர்ணம் அங்கே அணிந்திருந்தவன் சிறைச்சாலை ஒடுக்கி போட்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பதாக எப்படி பாவம் செய்ய சொன்னவன் பொய்யான ஒரு தகவல் நிமித்தம் சிறைச்சாலை போட்டாங்க. இது எல்லாவற்றிலேயும் 13 வருஷம் அவன் நிந்தையும் அவமானத்தையும் அனுபவித்தவன். ஆனா கடைசியில் அபிஷேகத்தை இழக்கவே இல்லை, காத்து கொண்டான். அவன் காத்து இருக்கிறான். கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. காத்திருந்த ஒரு பக்கத்து, இன்னொரு பக்கம் அபிஷேகத்தை காத்து கொள்றான்.
இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல, இன்னைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்துல, நம்முடைய குடும்பமாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாகவும் சரி, நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்படுகிறது? காத்திருக்கிறோமா? கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறோமா பிரியமானவர்களே? அபிஷேகத்தை காத்து கொண்டிருக்கிறோமா பிரியமானவர்களே? சற்று நாம் நன்றாய் யோசிப்போம், நன்றாய் கவனிப்போம் பிரியமானவர்களே. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்வுகளை பார்க்கும் வரைக்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் காத்திருக்க வேண்டும். at the same time காத்திருக்கவும் வேண்டும், காத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் கூட வெயிட் பண்ணணும். ஆமென். நம்முடைய கர்த்தர் நமக்கென்று கொடுத்த உயர்வை பார்க்கும் வரைக்கும் ஆமென் என்று சொல்லுவா. அல்லேலூயா. இதான் சங்கீதம், மன்னிக்கவும், ஏசாயா 64:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறதுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்று முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, ஒருவரும் செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒருவர் தவிர வேற யாருக்கும் தெரியாது பிரியமானவரே. ஆமென் என்று சொல்லுவா. நாம் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்று மாத்திரம், காத்திருப்பது, காத்திருப்பது, காத்திருப்பது. இது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். காத்து இல்லாம போனதுனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா காத்து இருந்ததுனால சகாரியாவுக்கு எலிசபெத்துக்கு என்ன நடந்துச்சு, காத்து இருந்ததுனால யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு விளக்கி சொன்ன பிரியமானவர்களே, இன்றைய நாட்கள் நாம் காத்து இருக்கிறோமா? Are we wait upon the Lord? நாம் காத்து இருக்கிறோமா பிரியமானவர்களே? கர்த்தருக்கு காத்திருக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் காத்திருப்போம், காத்திருப்போம், காத்திருப்போம். நன்மையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், ஆண்டவருடைய கரத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் என்று சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாருங்கள் நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காத்து இருக்கிறதுல அப்பா, இந்த 2 வாரங்களாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையில கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வேதத்தின் படி பார்க்கும் பொழுது சவுல் காத்திருக்கல, அவருடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போனா. ஆண்டவரே, சகாரியும் எலிசபெத்தும் காத்திருந்தாங்க, பல ஆண்டுகளாய் காத்திருந்தாங்க. அவங்க செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்தாங்க, வசந்தப்படியெல்லாம் நடந்தாங்க. ஆனா ஆசீர்வாதம் இல்ல. ஆனா கர்த்தர் ஒரு நாள் அவர்களை சந்தித்து அவங்க காத்திருந்தபடினால அவர்கள் பிள்ளையை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிள்ளையை, அந்த யோவானை கர்த்தர் யோவான் ஸ்நானகனாக மாற்றி அநேக கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்த பண்ணுவதற்கு அவனுக்கு பயன்படுத்தினீர். அது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! ஆண்டவரே, யோசேப்பை நாங்கள் பார்த்தோம், தரிசனங்களை கொடுத்து 13 வருஷம் அந்த தரிசனத்தை காத்து வைத்திருந்தான். ஆண்டவரே, at the same time அவனுடைய அபிஷேகத்தையும் காத்து வைத்திருந்தான். ஆண்டவரே, அடிமையாய் சென்றவன், கைதியாய் சென்றவனை அதே அந்நிய தேசத்துல ஒரு பிரைம் மினிஸ்டராக, ஒரு பிரதமராக கர்த்தர் அவனை மாற்றி உயர்த்தினார். ஆண்டவரே, நீ சொன்ன காரியங்கள் அப்படியாகவே நிறைவேறதுக்காக உமக்கு நன்றி. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலப்பா ஆண்டவரே, எங்களுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, எங்களுடைய ஜெப வாழ்வையை காத்துக்கொள்ள, கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய கரத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள அதற்காய் காத்திருக்க கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தர் தாமே, ஆவியானவர் தாமே காத்திருக்கிற ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. காத்திருக்கிறதுக்கு ஒரு பக்குவத்தை தாருமையா என்று சொல்லி சமத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு புது பலன் வரட்டும், தேவனுக்காய் காத்திருக்கிற ஒரு புது பலன் வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிங்க, உடைய கிருபையை பாராட்டும், உடைய சமாதானத்தை கர்த்தர் தருவீராக என்று சொல்லி மாறாத இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் மத்தியில் பேசியிருப்பார். ஆமென். காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் புது பலன் அடைகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய கரத்துல நன்மையை பெற்றுக் கொள்வோம். ஆமென் என்று சொல்லுவோமா? கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. ஒரு ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய அனாயிண்டிங்கை காத்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் சுக வாழ்வு மத்தியில் நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார், உங்களை உயர்த்துவார். ஆமென். தேவனுடைய கிருபையின் சமாதானமும் உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.